இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, அவன் நிரபராதிங்க. இதெல்லாம் திட்டம் போட்டு ஜோடிக்கப்பட்ட கேஸ். இதெல்லாம் கோர்ட்ல நிக்காது. இந்த பாருங்க, நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. இதனால எனக்கோ நம்ம கட்சிக்கோ எந்த கெட்ட பேரும் வராது. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. சரி. ஏய், எங்கடி கிளம்பிட்ட? குழந்தைய விட்டுட்டு கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கா? நீ எதுக்கு கோர்ட்டுக்கு? என் புள்ளைய எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்கன்னு பாக்கவா? அபிராமி, அமைதியாரு. பின்ன என்னங்க, என் புள்ளையோட நிலைமைக்கு காரணமே இவதான். இவ எதுக்கு கோர்ட்டுக்கு வரா? சொந்தக்காரங்க பந்தக்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல. ஆளாளுக்கு எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க. நீ யார்ட்டையும் பேசாத, போன் பண்ணா எடுக்காத. தீர்ப்பு வர வரைக்கும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மீடியாவிலையும் கண்டபடிக்கு நாரடிக்கிறாங்க மாமா. அவங்களுக்கு இது பரபரப்பான நியூஸ்மா, அப்படிதான் பேசுவாங்க. பேசுறவங்க பேசட்டும், நாளைக்கே அவங்க மாத்தி கூட பேசுவாங்க. நம்ம தான் நம்பிக்கையா இருக்கணும், அதான் முக்கியம். ஐயோ கடவுளே, என் பிள்ளை எப்படி இதுல இருந்து வெளியே வர போறானோ தெரியல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவ மட்டும் சந்தோஷமா இருக்காளே. அத்தை, என் புருஷனை காப்பாத்துறதுக்காக யாரும் போராட வேண்டாம். அவர் நிரபராதி நிரூபிச்சு நான் அவரை வெளியே கொண்டு வரேன். ஆமா, இவ பெரிய நலாயினி. அப்படியே புருஷனை கூடையில தூக்கி வச்சுட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவா. பாத்தீங்களா அத்த? முன்னெல்லாம் திமிரா இருந்தாலும் பதில் பேசுவா. இப்போ ஏதோ பேசாமலே போறா பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பதில் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு மறைமுகமா சொல்லிட்டு போறா. அவ ஆணவத்தை சீக்கிரமே நான் அடக்கி காட்டுறேன். வெற்றி தம்பியோட இந்த நிலைமைக்கு காரணமே இவதான். இவ அவரை போய் காப்பாத்த போறாளா? இல்ல மாமா, அதானே உண்மை. கதிரு, ஹியரிங் எத்தனை மணிக்கு? 10 மணிக்குப்பா. மணி 10 ஆக போகுது, கிளம்பலாம். வா, கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். அத்த